Hello மக்களே, welcome to Prema's Culinary. Happy Independence Day to everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள்ஸ் எப்படி ஃப்ரீஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் ஹேண்டியா நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்துட்டா வெஜிடபிள்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிற நேரத்துல நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல எப்பப்பெல்லாம் நம்மகிட்ட வந்து எக்ஸஸா வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம வெஜிடபிள்ஸ் இல்லாத நேரத்துல அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே மிச்சம் இருக்கும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம். வெஜிடபிள்ஸ் தேவைப்படுற நேரத்தில் அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம ஐயோ வெஜிடபிள்ஸ் இல்லையே, நாளைக்கு என்ன குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நேரத்தில் வந்து டக்குன்னு இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டு நம்ம ஏதாவது பண்ணிடலாம். ஸோ வாங்க குயிக்காக எப்படி நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரீஸ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் நான் வாங்கின வெஜிடபிள்ஸில் மிச்சம் இருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு சைஸில் தேவையோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு மிக்சட் வெஜிடபிள்ஸ் வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பீன்ஸ் தனியாக, கேரட் தனியாக, அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் தனியாக, அந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக இது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த க்ரீன் பீஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும். அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வந்து எப்போவுமே சேர்த்து போட்டு நான் குக் பண்ணுவேன். அதனால இது ரொம்ப சீக்கிரம் எனக்கு குக் ஆகிடும். அதனால நான் வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர் அண்ட் ப்ரோக்கோலி. ஸோ இது ரெண்டுக்கும் வேறு வேறு குக்கிங் டைம். அதனால நான் தனித்தனியாக இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த குக் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம், அதாவது ஒரு ஹாஃப் கேப்சிகம், ஆரஞ்சு கேப்சிகம் இருந்தது, அப்புறம் ஒரு ஹாஃப் க்ரீன் கேப்சிகம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பச்சை மிளகா, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன மிச்சம் இருக்குதோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதை தான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ 2 வெசலில் வந்து தண்ணி வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸை பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த பாயில் ஆகிட்டு இருக்க வாட்டரில் ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து எண்ணெய் விடுறேன். ஸோ ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். ஆயில் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், அதனால் வந்து ஆயில் சேர்க்குறேன் நான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் எதுக்காக சேர்க்கறதுனா வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து சுகர் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா பாயில் ஆயிடுச்சு. இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேம் குக்கிங் டைம் தாங்கிறதுனால இது எல்லாமே ஒன்றா கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நான் இதில் சேர்த்துடுறேன். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நான் அதை குக் பண்ணுறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுவோம் இந்த வாட்டரை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் சேர்க்குறேன். நீங்கள் இந்த காலிஃப்ளவர் குக் ஆகும்போது வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லது தான். பட் ஆனால் நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. ஏன்னா வந்து ஒயிட்டாக சில ரெசிபிக்கெலாம் வந்து காலிஃப்ளவர் வந்து ஒயிட்டாக தேவைப்படும். அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கல. நீங்கள் மஞ்சத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ இதுக்கும் காலிஃப்ளவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் குக்கிங் டைமு. ஸோ அதுவும் குக் ஆகிட்டுருக்கு. மூடி போட்டு குக் பண்ண வேண்டாம், ஓப்பன் பாட்லேயே குக் பண்ணுவோம். மூடி போட்டு குக் பண்ணோம்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஸோ ஓப்பன் பாட்லேயே நம்ம குக் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பீன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஷைனியாக இருக்குது. நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணதுனால அது ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விட்ருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெஜிடபிள்ஸ் பார்க்கும்போதே நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த வாட்டர்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிட வேண்டியதுதான். வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதே வாட்டரில் வந்து நான் இருக்கிற ப்ரோக்கோலியை சேர்க்குறேன்.
ப்ரோக்கோலி வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. அது வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் தான் தண்ணியில் இருக்கணும். உடனே அதை எடுத்துடலாம். நான் இப்போ ப்ரோக்கோலி சேர்த்துருக்கிறது வந்து நான் வந்து அந்த ஏற்கனவே குக் பண்ண வெஜிடபிள்ஸ் இருந்த வாட்டரில், சேம் வாட்டரில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நான் இப்போ இதை எடுத்துடுறேன் வெளியில். அதே மாதிரி நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எக்ஸஸ் ஆச்சு இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸையும் ஒரு இதில் சேர்த்துடுறேன். இந்த கேப்சிகம்லாம் ரொம்ப குக் ஆகக்கூடாது. அதே மாதிரி 2 to 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு உடனே அதை எடுத்துடலாம். ஸோ இதையும் நான் எடுத்துடுறேன் தண்ணியிலேருந்து. ஸோ இந்த 2 வாட்டர் பார்த்தீங்கன்னா இதை த்ரோ பண்ணிடாதீங்க. இந்த வாட்டரை வந்து பாட்டில்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் வந்து இந்த கிளியர் சூப்பு அந்த மாதிரி ஏதாவது சூப்பு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த வாட்டரை வந்து த்ரோ பண்ணிடாதீங்க. இந்த வாட்டரை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ண வெஜிடபிள்ஸில் ஒரு ஐஸ் க்யூப் போட்டு அந்த வாட்டரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம இந்த குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியும். அதனால் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்ட வாட்டரில் வந்து நான் அந்த கோல்டு வாட்டரில் நான் அந்த வெஜிடபிள்ஸை போட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் கோல்டு வாட்டரில் போட்டு வச்சிடலாம். ஒரு 1 to 2 minutes வச்சா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எக்ஸஸ் வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா ட்ரை ஆகிடும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் தனித்தனியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ இல்லை எதுவுமே நம்ம சேர்க்கல. இருந்தாலும் அதோட கலர் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ரெண்டாவது வந்து நம்ம ஒரு ஹாட்டான வெஜிடபிளை நம்ம அதை ஸ்டோர் பண்ணவும் கூடாது. அதனால் ஒரு 5 minutes இருந்தால் போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாமே ஜிப்லாக் கவரில் போட்டுட்டேன். ஸோ இந்த பாருங்கள், தனித்தனியாக எல்லாத்தையும் ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வெஜிடபிள் க்ரீன் பீஸ் இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 minutes குக் பண்ணிவிட்டு நான் அதில் போட்டு வச்சுட்டேன். வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுங்கிறதுனால தான் நான் இதை காட்டலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பம்கின், அதையும் நான் அந்த மாதிரி 2 minutes பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம சூப்பு இல்லை இந்த சாம்பார் அந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு சேர்த்துடலாம். அது மாதிரி ப்ரொக்கோலி அதையும் நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் தனித்தனியாக ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நீங்கள் கவர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தனித்தனியான கிளாஸ் ஜாரில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா கிளாஸ் பாக்ஸஸ் வரும், அதில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜில் கிளாஸ் பாக்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இடம் இல்லை. அதனால் நான் வந்து ஜிப்லாக் கவரில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு கவர் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து பாக்ஸஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டா வைக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு இடம் விட்டுட்டு இந்த ஜிப்லாக்கை வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏரை வந்து சக் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து இதில் இருக்கிற எக்ஸஸ் ஏரையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பார்த்தீங்க, நான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ஏரெல்லாம் சக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால் கடைசியாக வந்து அந்த எட்ஜையும் வந்து சீல் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்தோன்னே இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னாக்க ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே சீல் பண்ணிட்டேன். பாருங்கள், கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட ஏர் உள்ளே இல்லாமல் ஃபுல்லாக எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம பேக்கிங் பண்ணிட்டோம். ஸோ வெஜிடபிள்ஸை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அந்த குக் பண்ண வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் அந்த 2 பாட்டில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போயாவது சூப்பு அந்த மாதிரி இப்போ லைக் கறி அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வாட்டரை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 months வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்மள்கிட்ட ஹேண்டியாக இருந்ததுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைக் ஒரு உப்புமா, கிச்சடி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது டக்குன்னு இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து போட்டு நம்ம பண்ணிடலாம்.
அது மட்டும் இல்லை இது வந்து ஓரளவு குக்காக இருக்கிறதுனால நம்மளோட குக்கிங் டைமும் இது கொஞ்சம் சேவ் ஆகும். டொமேட்டோஸ் கூட நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ணிவிட்டு அதை பியூரி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற கறி அந்த மாதிரிலாம் நம்ம அந்த டொமேட்டோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு பியூரி பண்ண விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் பிளான்ச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து டொமேட்டோஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். லைக் சட்னி அந்த மாதிரி பண்ணும்போது கறிக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அந்த டொமேட்டோஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வெஜிடபிள்ஸ் தான் இல்லை, நம்ம ஃப்ரூட்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள்ஸ் சில ஃப்ரூட்ஸ் வந்து ஓவர் ரைப்பர் ஆகிடும். அதாவது வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த பனானாஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பனானாஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ராபெரி, எந்த டைப் ஆஃப் பெரி வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு அதை எடுத்து பிளான்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவைப்படும் போது அதை வந்து ஸ்மூதிலேயோ இல்லை வந்து ஒரு சாலட்லேயோ எதுலையாவது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். அட்லீஸ்ட் இந்த போஸ்ட் கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.